ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாலியா ஜிம்கானா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டியன், பிரபுதேவா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லே, ரோபோ சங்கர், ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் சக்தி சிதம்பரம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் வைஜி மகேந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு வெள்ளைக்கார பிரியாணி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரு. அது காலங்காலமாக வச்சுட்டு வர ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு பிரியாணி கடைன்னு சொல்லலாம். ஸோ அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கட்சிக்காரர், ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ 2000 பேருக்கு பிரியாணி பண்ணி கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதையும் வைஜி மகேந்திரன் அவங்களோட பேர பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அதான் மடோனா செபஸ்டியன், அப்புறம் அவங்க பொண்ணான அபிராமி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து அந்த பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கான அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. இதுதான் அந்த பிரியாணிக்கான அமௌண்ட் அப்படின்னு. அதுக்கு அவங்க வந்து அந்த கட்சிக்காரர் ஃபர்ஸ்ட் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு, நான் ஆளுங்கட்சி அப்படின்ட்டு. அப்புறம் சும்மா 10,000 மட்டும் கொடுக்குறாரு. ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஜி மேல கடுப்பாக அவரை திட்டிடுறாரு. அப்புறம் ஸோ அவங்க குடும்பத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர் வந்து அடிச்சு வெளியே அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்டது இல்லாமல் ஸோ நீ என்னையே பகச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கட்சிக்கார ஆளுங்களை விட்டு அந்த பிரியாணி கடையை அடிச்சு உடைச்சிடுறாங்க. ஸோ ஃபர்தராக இவங்க இதுக்காக கோவப்படுறாங்க. கோவப்பட்டு எப்படியாவது ஸோ இந்த கட்சிக்காரங்களை பழி வாங்கி நமக்கு நியாயத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க தாத்தா வைஜி மகேந்திரன் அவர் சொல்றாரு, ஸோ இந்த மாதிரி நீ போயிட்டு நான் சொல்ற ஒரு வக்கீல போய் பாரு, அவர் கண்டிப்பா அந்த நியாயம் வாங்கி கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அபிராமி, அப்புறம் மடோனா செபஸ்டியன், அப்புறம் அவங்களோட 2 தங்கச்சிங்க, இந்த 4 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வக்கீலை பார்க்க போயிட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு. அந்த வக்கீல் தான் பிரபுதேவா. பட் அவரை பார்க்க போன இடத்துல பிரபுதேவா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. ஸோ இது இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் எப்படி இந்த பணத்தை அவங்க மறைச்சாங்க, இல்லை அதே மாதிரி இவங்களோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு பழைய அவுடேட்டடான ஒரு நார்மல் கமர்ஷியலான ஒரு கதை தான். அது ஒரு காமெடி ஜெனருக்கான ஒரு கதை தான் அது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஜெனரில் நம்ம நிறைய படங்களும் பார்த்துருப்போம். ஸோ ப்ரீவியஸாக லாஸ்ட் நிறையா வருஷங்கள்ல நம்ம அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டியன் அவங்க ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. படத்தில் வந்து ஒரு மெயின் லீடு ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு கேரக்டருக்கு ஏற்ற நடிப்போட சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்த அவங்க கேரக்டரும் படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருந்த அபிராமி, அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல அவங்களோட ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சூப்பராக இருந்தது படத்தில். அதே மாதிரி பிரபுதேவா அவர் இதில் வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு 3-4 சீன் தான் அவருக்கு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பணமாக தான் இருக்காரு. லைக் அந்த ஒரு டெட் பாடி கேரக்டர் தான். பட் அது ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த மகளிர் மட்டும் படத்தில் வந்து இந்த கேரக்டர் ஞாபகம் வரும், நாகேஷோட கேரக்டர் ஞாபகம் வரும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் பிரபுதேவாவும் சரி. அதே மாதிரி யோகி பாபு அவர் இதில் வந்து ஒரு சர்ச் ஃபாதராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட யூஸ்வலான அந்த ஒரு கவுண்டர் டைலாக்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு சின்ன சின்ன கவுண்டர் காமெடிஸோட ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்ல அவரும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியான ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ்வலாக அவரோட மேனரிசம்ல என்னென்ன காமெடி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு 2-3 காமெடி சீன்ஸ் தான் அவர் படத்துல இருக்குது. அதையும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மதுசூதன் ராவ் அவர் தான் இந்த படத்துல வந்து இந்த ஒரு வில்லன் ரோல்னே சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு பொலிட்டீஷியன் ரோல், எம்எல்ஏ ரோல், அதையும் அவர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஜான் விஜய் அவர் இதில் வந்து போலீஸ் அவர் ரோல் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த சிங்கம் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு போலீஸ் தான். ஸோ அவர் வர நிறைய காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப அவரோட ஹியூமர் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைஜி மகேந்திரன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்தீனா அவரு இதில் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபன்னான ஒரு ரவுடி, அவரோட கெட்டப்லாம் மாற்றிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கேரக்டருமே. அது மாதிரி படத்தில் நிறைய எக்கச்சக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்துக்கு வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் விநாயகமூர்த்தி அவரோட மியூசிக் வந்து சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங் நல்லா இருந்தது. நல்லா பெப்பி நம்பர் இருந்து அதில் ஒரு சாங் ரொம்ப டபுள் மீனிங்கான ஒரு சாங். ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டான ஒரு சாங் அது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டுருந்தாரு. அது மாதிரி எம்சி கணேஷ் சந்திராவோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த டிஏ ஒர்க்ஸ் எல்லாமே செமையாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நிறைய அந்த கொடைக்கானல் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நடக்கிற நல்லா சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு படத்தில் சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி ராமரோட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தானா கூட படம் நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா ஒரு பழைய கதை அப்படின்ற மாதிரி சில இடங்களில் லேக் இருக்கலாம். பட் அவர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் சக்தி சிதம்பரம், ஜெனரலாக சக்தி சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு நார்மல் கமர்ஷியல் படங்களாக இருக்கும். ப்ளஸ் அவரோட படங்களில் காமெடி ட்ராக்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இதுமாரி அவர் பண்ண நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த காமெடி ட்ராக்ஸஸ் செம்மையாக இருக்கும். ஸோ வந்து கமர்ஷியலாக ஒரு நார்மல் மூவியாக இருந்தால் கூட அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கமர்ஷியல் கதை தான். பட் இதில் அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேல கையாண்ட விட ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து கதை இது வந்து ஒரு அவுடேட்டடான கதை. ஆல்ரெடி நான் சொன்ன அந்த மகளிர் முட்டவங்களை பார்த்த அந்த ஒரு கதை மாதிரி தான் இது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். நிறைய ஒவ்வொரு காமெடி சீன்ஸுமே
நம்ம இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் முன்னாடி பார்த்துருந்தா கூட இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா கதையை நோக்கியே தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தது. பட் ஆனால் அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக முடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஃபன்னாகவே தான் இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய இடங்கள்ல ஒருத்தரோட காமெடிஸுமே ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எஸ்பெஷலி அந்த ஜான் விஜய், இவர் சாய்தினா, ஸோ இவங்க காமெடி எல்லாமே ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது படத்தில். அதே மாதிரி மெயினாக படத்தில் அந்த கேரக்டர்ஸ் அந்த 4 பேர், அபிராமி, மடோனா செபஸ்டியன், அவங்க தங்கச்சிங்க 2 பேர். ஸோ இவங்க சேர்ந்து இந்த பிரபுதேவா வந்து எப்படி கொண்டு போறாங்க, அவர் வந்து ஒரு டெட் பாடி அவருக்கு வந்து என்ன மாதிரிலாம் பண்ணி சில 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 சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க உள்ளுக்குள்ள ரோபோட்டிக்ஸ்லாம் வச்சு. செம்ம ஃபன்னா இருந்தது. ஆனா ஒரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு, இந்த லாஜிக்லாம் பார்க்காம இந்த படத்தை பாருங்க, சும்மா ஜாலியாக எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். அதனால நம்ம பெருசாக லாஜிக் எதுவுமே இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல நீட்டான ஒரு படமாக தான் நான் பார்த்த மாதிரி ஃபீல். அதனால ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழைய கதையாக இருந்தாலும் போய் தியேட்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் சிரிக்கிற அளவுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ஸ்டஃப் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் படத்தில் லேக் ஆகலை. நல்ல காமெடி சீன்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால படத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டருக்குமே ரொம்ப ரைட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார் சக்தி சிதம்பரம் டேரக்டர். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் சார்லி சாப்ளின் 2 ஒரு படம் எடுத்தார், பிரபுதேவா வச்சு. அந்த படம்லாம் பெருசாக போகலை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படங்கள் எடுத்திருந்தாரு. அது எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு போகலை. பட் ஆனால் இந்த படம் வந்து நல்ல காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளேமே நல்ல கிரிப்பியாக இருந்தது படத்தில். ஆடியன்ஸ்க்கு ஒரு மெயின் அந்த படத்தோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் படத்துக்கு தேவையில்லாத சாங்ஸ் உள்ளுக்குள்ள இருந்தது. பட் அதை தவிர படம் வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. கண்டிப்பாக அந்த வீக்கெண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸோ தியேட்டரில் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான் அது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து ட்ரைலர்லாம் பார்த்து அந்த படம் வரதுக்கு முன்னாடி நல்லா காமெடியாக இருக்க ட்ரைலர்ஸ் படம் பார்க்கலாம் தான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப போர் அடிச்சிருந்த ஒரு வீக்கெண்டுக்கு போய் தியேட்டரில் ஒரு ஜாலியாக ஃபேமிலி பசங்களோட போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு 1 டைம் நீட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் வாட்ச் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் டீசன்ட் வாட்ச். கண்டிப்பாக தியேட்டர்லேயே பாருங்க. மெயினாக இந்த வாரம் அந்த தமிழ் படங்கள்ல இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சக்தி சிதம்பரம் அவர்கிட்ட நிறைய அந்த ஒரு காமெடி ஹியூமர் சென்சஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே அந்த ஒரு பழைய அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால தான் ஸோ இந்த காமெடி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த கதைக்கேற்ற அந்த ஒரு காமெடி வரதுனால ஓரளவு சிரிக்கிற மாதிரி இருந்தது நிறைய இடங்கள்ல. பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு படத்தில். ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டியன் போயிட்டு யோகி பாபு கிட்ட ஸோ இவங்க லைஃப்ல நடந்த கதையை சொல்றது தான் ஸ்க்ரீன் பிளே. அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவும் எடுத்திருந்தாரு. எங்கேயும் எனக்கு பெருசாக எங்கேஜாக ஆகலை. ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருந்தது படம். ரொம்ப நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச். இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு 1 டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.